பார்த்து பார்த்து யோசிச்சு பண்ணுற. உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். சாரி ஜில்லு. இட்ஸ் ஓகே ஜில்லு பேபி, எனக்கு உங்கள் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். லவ் யூ, லவ் யூ ஸோ மச். லவ் யூ ஜில்லுமா. அடிக்கிற வெயிலுக்கு 2 நாள் மழை பெய்யுது. அப்புறம் அந்த மழையே வந்து சூட்டை கிளப்பி விட்டுட்டு இன்னும் வெக்கையை ஏற்படுத்திட்டு போயிருது. குளிக்கிறதும் மூஞ்சியை கழுவுறதும் துடைக்கிறதுமா இருந்தா மற்ற வேலையை எப்படி பாக்குறது? ஏசி இல்லாம ஒன்னும் சமாளிக்க முடியாது போல. நல்ல வேலை குஞ்சாய் வீட்டுல வந்து செட்டில் ஆனோம். இல்லைன்னா நம்ம பாடு என்ன ஆகும்? என்ன காலையிலேயே ஒரே மெசேஜா வந்து குவியுது. சுவிட்சர்லாந்து போகும்போது என்னையும் கூட்டிட்டு போன்னு சொன்னதுக்கு நீ வந்தா நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்னு தனியா போனா. அங்க போயிட்டு ஒரே மெசேஜ பாரு, என்ன அனுப்பியிருக்கா? ஒரே வீடியோவா இருக்கு. வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நீலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட கொள்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது, நதியே கருணி ஆனால் சிறு பறவை நீ ஆனால் உன் வானம் நானே. என்ன ஒரு திமிர் இருந்தா என்ன விட்டுட்டு சுவிட்சர்லாந்து போய் எப்படி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அதை வீடியோவா எடுத்து எனக்கே அனுப்புவா அந்த குஞ்சாயி. எவ்வளவு திமிர் இருக்கணும் அவளுக்கு. இந்த மாதிரி எல்லாம் போகணும், இப்படி பனிக்கட்டி மேல உருண்டு பிறண்டு டான்ஸ் ஆடணும்னு எம்பிட்டு நாள் ஆசை எல்லாமே கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிட்டானே. நமக்கு எப்ப இந்த மாதிரி வாழ்க்கையில அமைய போகுது? நமக்கு இந்த காட்டு கருவலும் பட்டிக்காடும் தான். என்னையா உனக்கு என்ன வேணும் இப்ப? என்ன லைலு பேபி, என்னன்னு கேக்குறதுக்கெல்லாம் எரிஞ்சு விழுகுற? நான் வாழ்ற வாழ்க்கை அப்படி, அப்புறம் எரிஞ்சு விழுகாம வேற எப்படி விழுக சொல்ற? இப்ப என்ன குறைச்சலான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நல்ல காரு, வீடு, பங்களா, ஏசின்னு இங்க பாரு, எல்லாரும் வேகாத வெயில்ல வெந்து சாகுறாங்க. நம்ம குளு குளு குளுன்னு தானே இருக்கோம். இதுக்கு மேல என்ன லைல நல்ல வாழ்க்கை வேணும்? இதுவே கடவுள் கொடுத்த வரம் தானே. எல்லாம் குஞ்சாய்க்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஆமா ஆமா, சொல்லுவ நன்றி. சுவிட்சர்லாந்து போனவ என்ன ஒரு வார்த்தை வான்னு சொல்லி கூட்டிட்டு போனாலா? அவ மட்டும் பேக்க தூக்கிட்டு போயிட்டு இப்ப எனக்கு ரீல் எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கா. யார் ரீலா? ஆமா, இந்த அந்த கர்மத்தை நீனே பாரு. நீ எங்க கொடு பாப்போம். அட 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 அட, அந்த பனி அழகா இல்ல அந்த பனியில இருக்கிற பூ அழகானே தெரியாம எம்பிட்டு அழகா புரண்டு விளையாடிக்கிட்டு இருக்க அந்த குசு. என்ன கேக்கல? இல்ல லைலு பேபி, அங்க பறந்து விரிஞ்சிருக்கும் பனி அழகா இல்ல அந்த பனி மேல் இருக்கும் அந்த மணித்துளி அழகான்னு பார்த்து வியக்க வைக்கிறாளே இந்த குசு. கேக்கல சத்தமா. லைலு இப்ப எதுக்கு அடிக்கிறேன்? ஏயா, அவ என்னை விட்டுட்டு போயிட்டாலேன்னு நான் கடுப்புல உட்கார்ந்துருக்கேன். நீ அவ வீடியோவை பார்த்து பனித்துளி மலைத்துளின்னு ரசிச்சுக்கிட்டா இருக்க. அழகா இருந்துச்சு, ரசிச்சேன். அழகா ரசிக்கிறது தப்பா? தப்புதாயா, தப்புதான். கட்டின பொண்டாட்டி கூட இருக்கும்போது கண்டவளையும் பார்த்து ரசிக்கிறல்ல, அது தப்பு இல்லையா? பின்ன ஒரு அடியோட விட்டனேன்னு நினைச்சு மனசை தேத்திக்க, இல்ல என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சரி விடு லைலா, இதே மாதிரி நம்ம வேற எங்கேயாவது போய் வீடியோ எடுத்து போடுவோம். ஓ, வேற எங்கேயாவது? சரி, எங்கே கூட்டிட்டு போவீங்க? எங்க வேணாலும் போலாம் லைலு பேபி. ராம்நாட்ல கேணிக்கரையில பாலன் ஹோட்டல் இருக்குல்ல, அதுல சாயங்காலம் 6 மணிக்கு பரோட்டா சால்னா சூப்பரா இருக்கும். அங்கே போய் ஆளுக்கு 2 பரோட்டாவை பிச்சு போட்டு அப்படியே சால்னாவை மேலாப்புல ஊத்தி விட்டு ஊற வச்சு தின்னுட்டு வருவோமா? உள்ளூருக்குள்ள வேணானா விடு, திருநெல்வேலி அல்வா, காஞ்சிபுரத்துல போய் பட்டு அப்படியே உன் தலையில நங்கு நங்குன்னு கொட்டு. என்ன லைலு பேபி, உன்னை குசிப்படுத்தலான்னு தானே சொல்றேன். அவ சுவிட்சர்லாந்து காஷ்மீர்னு டூர் போயிட்டு இருக்கா. நீ கேணிக்கரை பாலன் ஹோட்டல்ல பரோட்டா, அதுவும் ஊற வச்ச பரோட்டா. இது ரொம்ப முக்கியமா? இது திங்கிறதா உன்னை கூட்டிட்டு போக சொன்னா? உன் புத்தி எங்கெல்லாம் போகுது பத்தியா? அல்வா, பரோட்டா, பட்டு. பொண்ணுங்களுக்கு பட்டுன்னா பிடிக்குமேன்னு நினைச்சேன். எதையாவது ஆத்திரத்தை கலப்பாத சொல்லிட்டேன். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. இவ அனுப்புற மெசேஜ், இவர் அனுப்புற ரீல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். லைலா, என்ன லைலா என்னை மட்டும் தனியா விட்டுட்டு போற? ஆமா, நீ அப்படியே பால் குடிக்கிற பச்சை பிள்ளை 24 மணி நேரமும் உன்னை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? வீட்டுல பேசாம இருந்து வீட்டு வேலையை பாத்துக்க. அதுக்கு தானே உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறேன். நான் போய் எங்க அம்மா வீட்டுல 2 நாள் இருந்துட்டு வரேன். அவ ஊருக்கு வந்த பிறகு சொல்லி அனுப்பு, அதுக்கப்புறம் வர்றேன். லைலு, அவளும் இல்ல நீனும் இல்ல, அப்புறம் இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை இருக்கு?
என்ன சொன்ன? இல்ல லைலு பேபி, அவ இருக்கணும் இல்லைன்னா நீ இருக்கணும். 2 பேருமே இல்லாம இந்த வீட்ல எனக்கு வேலை இல்லையே, அதான் சொன்னேன். யோ கொக்கி, வாள் இருக்க பத்தியா? வாளு ஒட்டு நறுக்கிடுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியும்ல? ஆ ஆ, தெரியும் தெரியும். தெரியாமலா இத்தனை வருஷம் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன்? என்ன? உன்னை பத்தி தெரியாமலா இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் லைலா. 2 நாளைக்கு வீட்டில் உள்ள வேலைக்காரி, வேலைக்காரன், தோட்டத்துக்காரன்னு அத்தனை பேரையும் ஸ்டாப் பண்ணி வைக்க சொல்ல போறேன். 2 நாளைக்கு இருக்கிற எல்லா வேலையும் நீ ஒத்தாலே பாரு, சரியா? எங்க அம்மா வீட்டுக்கு நான் போறேன். அவ ஊருக்கு வந்தவனு சொல்லி அனுப்பு. அதுக்கப்புறம் வாரேன். அங்க நின்று இங்க நின்று பாட்டில் வாங்கினேன், சரக்கு குடிச்சேன்னு ஏதாவது கேள்விப்பட்டேன், உள்ள கேமரா ஃபிட் பண்ணிருக்கேன், தெரியும்ல? தெரியும். அது ஜாக்கிரதையா இருந்துக்க. நான் போயிட்டு 2 நாள்ல திரும்பி வர்றேன். வேலைக்காரியவும் கட் பண்ணி விட்டா வேலைக்கு இங்கே யாரை ஆக்கி போடுறதான்? நானே ஆக்கி நானே எப்படி திங்கிறது? இவளும் வேற ஆத்தா வீட்டுக்கு போறா. மாமியார் வீட்டில் போய் நல்ல சோறு திங்கலான்னா அதுவும் முடியல. சரி விடுறா கொக்கி, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு 2 நாளைக்கு என்ஜாய் பண்ணுவோம். இந்த மாதிரி சான்ஸ் இனிமே கிடைக்காதுல்ல. புது வெள்ளை மாலை இங்கு பொழிகின்றது. 2 நாள் இந்த துணியை துவைக்காம விட்டேன். எம்புட்டு துணி ஒரு அண்ணன் கூட நிறைய குமிஞ்சு வச்சு இதை துவைச்சு எடுக்கணும்னு நான் பரவாடு எனக்கு தானே தெரியும். சொப்பா, 1க்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குங்க, நம்மளுக்கு கை வேலையை மாத்துங்கன்னு தான் பேரு. எங்க மாத்துது? அதுக விட்டு துணிமணியவும் சேர்ந்துல நம்ம துவைக்க வேண்டியது இருக்கு. நல்லா வர வாங்கி வந்தேன் போனா. யாத்தாடி, என்னடி இது? இந்த மனுஷன் சட்டைக்குள்ள 500 ரூபா காசு இருக்கு. அப்ப என்ன கொடுவனைய சொல்ல? சட்டையை துவைக்க போடுறவரு காசை எடுத்துட்டு துவைக்க போறாரா? இதை இப்படியே துவைச்சு வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஒரு பித்து கொண்டவ நாளைக்கு காசை காணும்னு என்னைய கேட்ட நான் என்னத்த சொல்றது? இப்படியும் ஒரு கூறுகட்ட இருக்கையில இப்படி ஒரு கூறுகட்ட மனுஷன் இருக்காரு. அம்மா, உனக்கு என்னடிப்ப? அம்மா, அப்பாவோட ஒயிட் ஷர்ட்ல 500 ரூபா பணம் இருக்கான், துவைக்க போடும்போது பார்த்து எடுத்து வைக்க சொன்னாங்க. எப்ப சொல்லி விடுறாங்க? துவைச்சு காய போடும்போதா? ஐயோ, அப்ப துவைச்சிட்டியா? பணத்தோடய அடி துவைப்பேன். அதெல்லாம் அம்மா பார்த்து எடுத்து வச்சுட்டேன். வச்சிருக்கேன். போ நீ போய் வீட்டை கூட்டு போ. குடுமா, அப்பா கிட்ட கொடுத்துட்றேன். காய வச்சு தம்பி தரேன், ஈரமா இருக்குல்ல. காசு எதுக்குமா காய வைக்கணும்? காசு இல்லம்டி, துணியை காய வச்சுட்டு வரேன். போ நீ உள்ள. அம்மா, நீ பணத்தை கொடுமா, நான் அப்பா கிட்ட கொடுத்துட்றேன். துவைக்கிறதுக்கு முன்னாடியே பணத்தை எடுத்து உள்ளிக்க வச்சுட்டேன். நான் துணியை காய போட்டுட்டு வரேன், நீ போ. சரி. ஆத்தாடியாத்தா, இவளுகளை கட்டி சேரமுன்ன இந்த துணியை துவைக்கிறது கூட உன்னால பார்த்து துவைக்க முடியாதானே அந்த மனுஷன் 4 வாங்குறதுக்க? என்னமோ போ. 10 நாளா கடையும் திறக்காம கிடக்கு. என்ன கெரியா போயிருக்கோ என்னமோ தெரியல. ரெகுலரா வந்து சாப்பிட்ற கஸ்டமரு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இனி அவங்களும் என்னமோ ஏதோ எப்படின்னு போய் பார்த்தாதான் தெரியும். இன்னைக்காவது போய் கடையை திறந்துடணும். பிங்க, என்னம்மா? அம்மா, இந்த துணியை காய போட்டுட்டு வரேன், வீட்டை கூட்டி விட்டுரு. அடியில கேக்குதா? கேட்கலம்மா. என்ன திமுற பாரு, என்ன திமுறன்னு. நான் இப்ப வர்றதுக்குள்ள வீட்டை கூட்டி சுத்தமா வைக்காம இருங்க, அப்புறம் இருக்கு. நிம்மி, ஓய், என்னடி? அம்மா உன்னை வீடெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ண சொல்லுச்சு. அம்மா துணி காய போட்டுட்டு இருக்கான். அம்மா சொன்னது எனக்கு தான் கேட்டுச்சு. அம்மா ஒன்னதான் போய் சுத்தம் பண்ண சொல்லுச்சு. போய் வேலையை பாரு போ. ஒன்ன தாண்டி சொன்னாங்க. நானும் கேட்டுட்டு தாண்டி இருந்தேன். அம்மா ஒன்னதான் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லி சொன்னாங்க. உன் பேரு தானே பிங்கு? நீ வெட்டியா தானே உட்காந்துருக்க? நான் வெட்டியா உட்காந்துருக்கேனா? படிச்சுட்டு இருக்கேன். யாரு நீ? படிச்சுட்டு இருக்க? புக்குக்குள்ள போனை வச்சு அத்தான் கூட சேட் பண்ணிட்டு தானே இருக்க? நீ வந்து பாத்தியா? ஆமா, நைட்டு கூட பார்த்தேனே. எல்லாரும் தூங்கின பிறகு பெட்ஷீட் போத்திட்டு சேட் பண்ணியே, அத்தன் கூட தானே? ஏ பைத்தியம், நான் ஒன்னும் அத்தன் கூட எல்லாம் பேச மாட்டேன். மென்டல் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே போய் அம்மா கிட்ட சொல்லு, அம்மா ஒன்னதான் திட்டுவாங்க. அட, இது நல்ல ஐடியாவா இருக்கே. நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். நிம்மி, மூதேவி, பயத்துல வளராத. நீதான் நிம்மி, என் பேரு பிங்கு. தெரியும்டி, சும்மா உன்னை கூப்பிட்டு பார்த்தேன். அம்மா கிட்ட எல்லாம் இதை நீ பெருசா சொல்ல தேவையில்லை, ஏன்னா நான் யார்கிட்டயுமே பேசலையே. அப்படியா? ஆமாடி, அம்மா அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு நான் அத்தான் கிட்ட எல்லாம் பேசுறதே இல்லை. உனக்கு தெரியும்ல? இல்லையே, எனக்கு தெரியாதே. என்ன பிங்கு? எஸ் பிங்கு. ஏ பிங்கு, இங்க வேணா வந்து பாருடி. நான் உண்மையாவே ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்கேன். அப்ப ஏன் வடிவேல் காமெடியை பார்த்தது மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்த? அதுவா? சிரிக்காமலே சொல்லு. திமிரு பிடிச்ச குரங்கு. என்ன
இல்லடி, நான் அம்மாக்கு அப்பாவுக்கு பிடிக்காததெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அத்தான் கூட அந்த மாதிரியெல்லாம் பேசினா அம்மா அப்பாவுக்கு பிடிக்காதுல்ல. அதனால தான் இன்னும் 4 வருஷத்துக்கு படிப்பை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நான் முதல்ல டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அத்தான்கிட்ட என் மனசில் உள்ளதையே சொல்லலான்னு படிப்பை மட்டுமே பார்க்க போகிறேன்டி. ஆ, ஆமாம். சரி, நீனும் அத்தான் அன்னைக்கு கொல்லப்புறத்தில் நின்று பேசிட்டு இருந்தீங்களே, அதை பற்றி அம்மா கிட்ட சொல்லவா? என்ன பிளாக்மெயில் பண்றியா? இல்லையே, நீங்க பேசிட்டு இருந்தது தானே சொல்றேன்னு சொன்னேன். ஏ பிங்கு பிங்கு, நீ என் தங்கச்சி இல்ல? இல்ல. என்ன செல்லம்? ஐயா, எதுக்கு இப்படி அசடு வலிகிற? அசிங்கமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எவ்வளோ கியூட் தெரியுமா? உன் மேல அக்கா எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா? ஆமாடி, என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஹாஸ்டலில் என் தங்கச்சி அப்படி, என் தங்கச்சி இப்படி, என் தங்கச்சியை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமான்னு உன்னை பற்றி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? நீ என்னடானா என் மேலே பாசமே இல்லாமல் இருக்க. அச்சோ, நீ என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருப்பேன்னு தெரியாம நான் உன்னை அடிக்கடி அம்மா கிட்ட போட்டு கொடுப்பேனே. சரி பரவாயில்ல விடு, நீ என் தங்கச்சி தானே, அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கலடி. என் மேலே உனக்கு பாசம் இருக்குல்ல, அதுவே போதும். சரிக்கா, நீ என் மேலே வச்சிருக்கிற பாசம் தெரியாம நான் உன்னை பற்றி அம்மா கிட்ட போட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். தேங்க்யூ. இப்போ அம்மா சொன்ன வேலையை மட்டும் நீ பண்ணிடு. வீடெல்லாம் கொட்டி சுத்தம் பண்ணிடு. என்னக்கா, என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்க, வீடு கூட கூட்ட மாட்டியா எனக்காக? ஆ, கூட்டுவியா மாட்டியா? கூட்டி தொலைகிறேன். டோ ஸ்வீட், என் செல்ல அக்கா. வீட்டெல்லாம் குட்டி சுத்தம் பண்ணிட்டு சிங்கில் பாத்திரம் கிடக்கும், அதையே எடுத்து விளக்கிடு. இந்த வேலையெல்லாம் அம்மா சொல்லவே இல்லைடி. அடுத்து அம்மா அதை தாண்டி சொல்லும். அதுக்கு முன்னாடி நம்மளே பண்ணிடுறது பெஸ்ட் பத்தியா? டக்கு டக்குன்னு போய் வேலையெல்லாம் பாரு செல்லும். நான் போய் டிவி சீரியல் பார்க்குறேன். எரும மாடு. எல்லாத்தையும் பார்த்து முறையா கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துடணும்ப்பா மாடனு. எல்லாத்தையும் நான் கரெக்டாக பார்த்து பண்ணிடுறேன் மாமா. நீங்கள் இந்த பேப்பர்ஸில் மட்டும் கொஞ்சம் சைன் பண்ணிட்டா போதும். சரிப்பா சரிப்பா. நிம்மி, ஒரு பேனா எடுத்துடுவாமா? ஆமாம், அப்புறம் ஐயா ஒன்று சொல்ல சொன்னாரு, அதை மறந்துட்டேன் பாருங்க. சொல்லுமா மாடனு. கீழே தெருல பைப்பு போட்டதில் அந்த தண்ணி தொட்டி இருக்குல்ல, அது கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. 2 ஆள் விட்டு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேங்க் ஓப்பன் பண்ண சொன்னாங்க மாமா. தண்ணி விடணும்னு யோசிச்சேன்னா தொட்டியை க்ளீன் பண்ணணும்னு யோசிக்கல பத்தியா? க்ளீன் பண்ணி எப்படியும் 6 மாசம் இருக்காது. தாராளமாக இருக்கும் மாமா. ஆனால் அதுக்கு மேலே மேலே தான் தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேல் தண்ணி யூஸ் பண்ணுறதுனால பெருசாக ஒன்றும் வெளியில் தெரியறதில்ல. அடித்தண்ணி போக போக அப்படியே கழிவுகளாக தான் மாமா வரும். என்னென்னு பார்த்து க்ளீன் பண்ணிடணும். இனிமேல் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும் மாமா. சரிப்பா சரிப்பா. நான் என்னன்னு இந்த பாவாடை பைக்கிட்ட சொல்லி இலங்கை சங்கத்துல இருந்து அந்த வேலையை முடிக்க சொல்லிடுறேன். அப்பா பெண்ணு கொண்டாமா கொண்டாமா. ஜெல் தான்ப்பா இருக்கு. பரவாயில்ல, கொடு கொடு. எந்த பேப்பர்லப்பா சைன் பண்ணானே? கீழே இன்ட்டு போட்டு டிக் மார்க் பண்ணியிருக்கேன் மாமா. அதை பார்த்து உங்கள் சைன் மட்டும் அதில் போட்டுருங்க. சரிப்பா சரிப்பா. இந்தாப்பா மாடனு, டிக் பண்ணிக்கிற எல்லாத்துலையும் சைன் பண்ணிட்டேன். ஏதாவது விடுபட்டு போச்சுன்னா எடுத்து கொடுமா. கொடுங்க மாமா, கரெக்ஷன் பண்ணிடுறேன். ஊர் மக்களுக்கு தேவைகள். ஓகே ஓகே மாமா, எல்லாமே கரெக்டாக இருக்குது. சரி, அப்போ நான் இதை மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். மனு கொடுக்கறது போனமா கொடுத்தமா வந்தமான்னு இருக்கக்கூடாது. என்ன தேவைகள்ங்கிறத வார்த்தையாலையும் சொல்லி கொடுக்கணும் மாடனு. பேப்பரை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அவங்க பாட்டுக்கு அந்த பக்கம் தூக்கி போட்டோமா வேலையை முடிச்சிட்டோமான்னு இருந்துருவாங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசி கொடுமா. நான் பார்த்துக்கிறேன் மாமா. மாடனே, என்ன அன்னைக்கிலிக்கா நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, ஒரே பிஸி போல் இருக்கு. தன்னால பேசிட்டு இருந்தீங்க கொல்ல பக்கம். என்னடி செய்யறது மாடனே, இந்த பரிச்சலி விட்டதுல இருந்து என்னை போட்டு பாடால படுத்திக்கிட்டு இருக்குதுங்க. துணிமணி ஊர் பட்டது கிடந்துச்சேன்னு துவச்சு போட்டுட்டு ஓடிடுறேன். சரிக்கா சரிக்கா, நான் அந்த மனு கொடுக்குற விஷயமா மாமாக்கு பார்த்து சைன் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன மாமா, எதுக்கு இந்த வேலையெல்லாம் மாடன்ட்ட கொடுக்குறியா நீங்க? ஏன் நெக்லி, இதனால என்ன இருக்கு? என்னக்கா பிரச்சனை? ஏன் என்கிட்ட கொடுத்தானே? இல்ல மாடனே, உன் வீட்டுக்காரு தேவையில்லாம மாமா கூட சம்மந்தப்படுத்தி சங்கட்டமா பேசுறாரு. இதுல இவரு அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு உன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சா 2 பேரும் ஒரு இடத்துக்கு ஒன்னா மண்ணா இருக்கிறத பார்த்து மேற்கொண்டு ஊருக்குள்ள ஏதாவது பேசத்தானே செய்வாரு. என்ன நெக்லி சொல்ற நீ? அவன் பேசி எடுத்துறீங்கிறதுக்காக மாடனை நீ தப்பா பேசுறியா? ஏங்கா, அந்த ஆள் அந்த மாதிரி சொல்றாங்கிறதுக்காக என்ன வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? என்ன கிறுக்கா நீங்க 2 பேரும்? ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? நான் அப்படி சொல்லுவேனா? சும்மாவே கைவசம் அது இதுன்னு கோர்ட்டுக்கும் கேஸுக்குமா அலைஞ்சுக்கிட்டு திரியிறிய. அந்த மனுஷன் ஊரா என்னத்தை சொல்லணும்னே சொல்லாம சொல்லிக்கிட்டு திரியிறாரு. இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் மனு கொடுக்க போறேன், அங்கே ஒரேன்னு இங்கே ஒரேன்னு ஒன்னா போய்கிட்டு தெரிஞ்சா அதை மேற்கொண்டு கண்ணுக்காது மூக்க வச்சு பேச மாட்டாரா? அதுக்காகத்தான் சொல்றேன். நம்ம எதுக்கு ஊர் வாயில விழுகணே? ஊரை விடுங்க அன்னைக்கிலேக்கா. நீங்க எதுவும் என்ன தப்பா நினைக்கிறீங்களா? சீ நாயி, என்ன பேசுற? என்ன வார்த்தை இதெல்லாம்? கோவப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அன்னைக்கிலேக்கா. நீங்க சொல்லுங்க,
என் வீட்டுக்கார் மாதிரி நீங்களும் நான் மாமா கூட பேசுறத தப்பா நினைக்கிறீங்களா? மாடனே, புத்தி கட்டு போய் பேசாத மாடனே. என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ மாமா கூட பேசுறத நான் எப்படி தப்பா நினைப்பேன்? என்னப்பா என்னென்னமோ பேசிட்டு தெரியற? கிளாரிஃபை பண்ணிக்கிறது நல்லது தானே மாமா. நம்ம எப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஊர் பேசுறதுக்காக அக்கா பயப்படுறாங்கன்னா அப்ப அக்கா கிட்டேயும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும்ல. அக்காவை பத்தி உனக்கு தெரியாத மாடனே? அவ இந்த மாதிரி நினைக்கிறவளா? என்ன மாடனே இதெல்லாம்? ஏன் இப்படி பேசுற? நான் உன்னை பத்தி அப்படி நினைக்கிறவளா? மாமா பத்தி உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அக்கா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் தான்க்கா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையும் தாண்டி என் புருஷன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தெரியுறேன்னு எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்கல்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல. இன்னொரு வாட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் இழுத்துக்கிட்டு அரைஞ்சூர் வேறு ஆஸ்கோல். என்ன பேச்சு இதெல்லாம்? நான் என்னடி நினைக்க போகிறேன்? நான் நினைக்க என்ன இருக்குதுல்ல? நீங்கள் எதுவும் நினைக்கல இல்லைக்கா, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நான் மாமா கூட பேசுறதுனாலயோ மனு கொடுக்க ஊர் விஷயமா வெளியில போறதுனாலயோ நீங்க ஏன் அடுத்தவங்களை பத்தி ஃபீல் பண்றீங்க? ஊருக்காகலாம் பயந்தா வாழ முடியாத அன்னைக்கிளி. அவன் ஒரு கிறுக்கு பைய, அவன் மெண்டல் தரமா பேசிட்டு தெரியறதுக்கு நம்ம பொறுப்பாக முடியுமா? அப்படிலாம் ஒதுங்கி ஒதுங்கி நின்றா அவன் பேசுறதெல்லாம் உண்மையா போயிடாதா? ஒதுங்கி ஒதுங்கி நிக்க சொல்லல மாமா. நீங்க ஆம்பளை, தொண்டத்துக்கு தோல்ல ஓட்டுட்டு போற இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துருவீங்க. ஆனா இவ பொம்பளை, 4 பேர்கிட்ட நின்று பேசணும், முகம் கொடுத்து பார்க்கணும், எல்லாம் இருக்குல்ல. ஒருத்த ஒன்று சொல்லிட்டா இவன் மனசும் கஷ்டப்படும். அதே நேரத்தில் இந்த புள்ளையவும் அது பாதிக்கும். அதுக்காகத்தான் நான் சொன்னேன். ஊரெல்லாம் விட்டு தள்ளுங்கக்கா. நீங்க என்ன நம்புறீங்கல்ல? சும்மா நம்புறியன்னு கேட்டா அப்புறம் திரும்ப திரும்ப ஏதாவது சொல்லி போயிருவேன் மாடனே. என்ன நம்பாம இருக்காக உன்னைய? அன்னைக்கிலிக்கா, எல்லாரும் மாதிரி நானும் அக்கா மாமானும் உறவு முறைக்கு சும்மா பேசினாலும் நான் உன் பிள்ளைங்களுக்காக அத்தைங்கிற முறைக்கு சீர் செஞ்சவக்கா. 1க்கு 2 பிள்ளைக்கும் அத்தை மாமானு நானும் என் புருஷனும் முன்னாடி 2 மாலை போட்டிருக்கோம். அதெல்லாம் நீ மறந்துட்டியா? அத்தைங்கிற ஸ்தானம் என்னக்கா? உன் புருஷனோட பிறந்த, அதுவும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லையா? அப்பேற்பட்ட உறவை அந்த ஆளு தான் புரியாம தப்பா பேசிட்டு இருக்கானா? நீனும் அதை கேட்டுக்கிட்டு பேசலாமா சொல்லு? ஐயோ மாடனே, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட மக்கா. நான் உனக்கு எதுவும் பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன். மாமா எனக்கு கூட பிறக்காத அண்ணன் மாதிரிக்கா. என் அண்ணன் கூட போகிறது வர்றதை பற்றியோ என் அண்ணன் கூட நான் நின்று பேசுகிறத பற்றி இந்த ஊரில் யாரும் தப்பாக பேசுனா பேசிட்டு போகட்டும்க்கா. அதெல்லாம் நான் கேர் பண்ணிக்கிற ஐடியாலேயே இல்லை. நீங்கள் என்ன நம்புறீங்கல்ல, அது போதும். விடுங்க, பார்த்துக்கலாம். யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன? நம்ம மனசு சுத்தமாக இருக்கா, அவ்வளோதான். அதை கடந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஊர் 1000 சொல்லுங்கக்கா. சொல்கிறவங்களுக்கும் பேசுகிறவங்களுக்கும் நம்ம காதை கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா காலத்துக்கும் அடுத்தவங்களை நிரூபிக்கிறதுக்காகவே நம்ம வாழ்க்கை ஓடிடும் இல்லையா? உண்மைதான் மாடனே. சின்ன பிள்ளை உனக்கு இருக்கிற பக்குவம் போட இம்பிட்டு வயசாகி எனக்கு இல்லாமல் போச்சு. வரேன், நான் தான் வந்து கூறுகட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன். சரி விடு விடு அன்னைக்கிளி. அந்த பைய கிரிக்க மாதிரி பேசுறேங்கிறதுக்காக நீ சொன்ன, அதனால என்ன இருக்கு, பரவாயில்ல விடு. அக்கா சொன்னதுல உன் மனசு கஷ்டப்பட்டிருந்தா என்னை மன்னிச்சிரு மாடனே. ஐயோ அன்னைக்கிளிக்கா, நீங்க எனக்காக தான் இவ்வளோ தூரம் பேசுறீங்கன்னு கூடவா தெரியாம இருப்பேன் நானு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயா விடுங்க. சரி மக்கா. ஐயோ அக்கா அக்கா, ஒன்றும் இல்லை, விடுங்க.